ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் டனாங்கில் இன்னொரு ட்ராவல் அட்ராக்ஷனுக்கு தான் போய்கிட்ருக்கோம். டூரிஸ்ட் நிறைய பேர் வர இடம். அது என்ன நாங்கள் போய் பார்ப்போம். நம்ம வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் லிங்வுங் பகோடா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா லேடி புத்தா டெம்பிள். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லேடி புத்தா ஸ்டேச்சு தான். பெரிய ஸ்டேச்சு ஒன்று இருக்குது, அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான். யாருக்கு வேணாலும் எக்ஸஸ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ நாங்கள் கேப் புக் பண்ணி வந்தோம். கேப் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் மாதிரி தான் தூரம் இருக்கும். ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம், ட்ராஃபிக் பொறுத்து. சரி காய்ஸ், நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. போகிறதுக்கு முதல் என்ட்ரன்ஸில் ரூல்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இது டூரிஸ்ட் பிளேஸை தாண்டி ஒரு டெம்பிள். ஸோ டெம்பிளுக்கான பேசிக் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது கேப், ஷூ இதெல்லாம் போட்டு டெம்பிளுக்குள்ளே போகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ் தான் இருக்குது. அதோட என்கொயரி இல்லைனா என்ன சரி எமர்ஜென்சினா அதுக்கான கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நல்லாவே செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது. மரங்கள் இருக்கனால நிழலும் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சொன்ட்ரா பெனின்சுலான்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே இருக்க அந்த லேடி புத்தா ஸ்டேச்சு வந்து கிட்டத்தட்ட 67 மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க. அதோட இங்கே கடலோர மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஸ்டேச்சுவை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் கடல் தான் காய்ச்சி இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட்டும் இருக்குது போலங்கன்னு. பாவம் பார்த்து நம்மளும் ஃபோட்டோஸ் 2-3 எடுத்துக்கிட்டு போவோம். நல்ல அழகான வியூ காய்ஸ். இருந்து பார்க்குறப்ப கடல் மட்டும் இல்லை, கடலோடு சேர்த்து டனாங் சிட்டியில் உள்ள அந்த உயரமான பில்டிங்ஸும் விளங்குது பாருங்கள் தூரத்தில். நேற்று நம்ம பீச்சில் இருந்து பார்த்தப்போ கூட இந்த ஸ்டேச்சு விளங்குச்சு. அப்படியே ஃபுல் வியூ பாருங்கள், அதோட ஸ்டேச்சுவும் இருக்குது. இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேச்சு மட்டும் இல்லை, நிறைய சின்ன சின்ன பகோடாஸ், நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பொன்சாயெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு ஃபோட்டோஸ் நிறையவே எடுக்கலாம் போல். இந்த இடத்துல நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. மறுபடியும் பாருங்கள் காய்ஸ் லொக்கேஷனு. அப்படியே அந்த பேக்ரவுண்டோடு சேர்த்து பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கலாம் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ். இதுவும் பனிய ரோட்லேருந்து நேராக மேலே கோவிலுக்கு தான் வருது. இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வர கொஞ்சம் முதல்ல ப்ரைடல் ஷூட் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா 2004 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. அதுவும் இந்த லேடி புத்தா ஸ்டேச்சு வந்து 2010 தான் பொதுமக்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேச்சு பார்த்திங்கன்னா கடலை நோக்கி தான் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து கடலுக்கு போகிற மீனவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வரணும், அதோட இந்த டனாங் சிட்டியை இயற்கை பேரழிவிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஸ்டேச்சுவை கட்டியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேச்சு 67 மீட்டர் உயரம், அதாவது 17 மாடி கட்டிடத்துக்கு ஈக்குவலான உயரம். நைட் டைம்லேயும் பீச்சிலேருந்து பார்த்தா நல்லாவே இந்த ஸ்டேச்சு விளங்கும் காய்ஸ். நல்ல லைட்டிங்கோடு நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டேச்சுக்குள்ளேயே பல இடங்கள் இருக்கான். அதாவது அதுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஸ்டேச்சூஸ், வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடமும் விசிட்டர்ஸ்க்கு அனுமதி இல்லை. ஓவராலாக என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் காய்ஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒன்றும் இல்லை, யாருக்கு வேணாலும் வரையலும். இந்த டெம்பிள்குள்ளே ஒவ்வொரு இடமும் அழகாக இருக்குது காய்ஸ். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு இடமும் லொக்கேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபைனலி இந்த டெம்பிள் சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது 1 hour மாதிரி தேவைப்படும். நீங்கள் பார்க்கிங்கில் வெஹிக்கிளை விட்டுட்டு வரதுன்னு சொன்னால் அந்த வழியிலே தான் போகணும். இல்லை நீங்கள் கேப் என்ன சரி போட்டு வருவீங்களா இருந்தால் வேறு ஒரு வழியில் வெளியிலே போயிடும். ஸோ நீங்கள் வர்றப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கிட்டே வந்துடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வரதுன்னா காலையில் வாங்க. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 11 மணி. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வெயில்.
உள்ளே சின்ன சின்ன கடைகள் இருக்குது, ஐஸ்கிரீம், வாட்டர் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாலும் பெட்டர் தான். இதுக்கு வரதுக்கு கைடெல்லாம் தேவையில்லை காய்ஸ், நீங்களே டிரெக்டாக வரலாம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் காய்ஸ். போய் அப்படியே ஹோட்டலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஈவினிங் பீச் போகலான்னு பார்த்தோம். நீங்களும் டனாங் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு இடம். A few moments later. நாங்கள் இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இது தான் மைக்கே பீச். இது டனாங்கில் ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சும் கூட. டனாங்கில் மட்டும் இல்லை, உலகத்திலே ரொம்ப அழகான பீச்சில் ஒன்றுன்னு சொல்லி ஃபோர்பஸ் மேகசினில் சொல்லியிருக்காங்க. நல்ல க்ரௌடடான பீச்சும் கூட, நல்ல க்ளீனான பீச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஈவினிங் டைம் வெதர் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது கைஸ். பகல் அடித்த வெயிலுக்கு இப்போ நல்லாவே இருக்குது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மட்டும் இல்லை, லோக்கல்ஸ் நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க, சின்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் நீளம் உள்ள கோஸ்ட் லைனோடு சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. இந்த பீச் மணலும் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ். கடல் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இதை வந்து சேஃபான பீச்சுன்னு கூட சொல்கிறாங்க. இங்கே பேராசைலிங்கும் இருக்குது கைஸ். அதோடு பார்த்திங்கன்னா சீசன் டைம் பொறுத்து ஜெட்ஸ்கி அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பேராசைலிங் பண்ணுறதை ஷூட் பண்ணுறாங்க கைஸ், ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. கடைசியில் நமக்கு அந்த வீடியோஸும் தராங்க, அது பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நம்மளும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ், சேஞ்சிங் ரூம்ஸ், கெஃபே, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியாக நீங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்விம்மிங் போகிறதுன்னு சொன்னால் லைஃப் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரத்தில் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் நல்ல வைப்பாக இருக்குது கைஸ். ஈவினிங் டைமில் தான் நிறைய கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பார்ட்டிஸும் நடக்குது. அடுத்து நம்ம டின்னருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். அதையும் ட்ரை பண்ணிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போவோம். டின்னர் வந்துருச்சு கைஸ். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக் எடுத்திருக்கோம். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது கைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ். அதோடு நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்ச வியட்நாமீஸ் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் கைஸ். சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது மூணும் மஸ்ட்டு ட்ரை. அப்புறம் நாளைக்கு நாங்கள் முக்கியமான இடம் ஒன்றுக்கு போக போகிறோம். நாங்கள் வந்ததே அதுக்காக தான். ஸோ அதுக்கு ஏர்லி மார்னிங் போகணும். இப்போ போய் ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், see you.